வணக்கம். சாமிக்கு படைக்கிற நெய்வேத்தியத்தை பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மள நிறைய பேருக்கு இருக்குங்க. அந்த கேள்விக்கான பதில தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கிருஷ்ண பரமாத்மாவும் குசேலனும் சின்ன வயசுல சாந்தி விதி அப்படிங்கிற ஒரு ஆசிரமத்துல குருகுல கல்விய படிச்சாங்க. படிக்கிறப்போ அவங்க ரெண்டு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் கிருஷ்ண பரமாத்மா துவாரகையினுடைய அரசன் ஆயிட்டாரு. ஆனா குசேலன் மட்டும் பஞ்சத்திலேயே தான் தன்னுடைய வாழ்க்கைய நடத்திட்டு இருக்காரு. அவருக்கு ரொம்ப பஞ்சம், கடன் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அப்போதான் குசேலனுடைய மனைவி சொல்றாங்க, ஏங்க உங்களுடைய நண்பன் தானே கிருஷ்ணன், அவர் பாருங்க துவாரகையினுடைய அரசனா இருக்காரு, அவரை போய் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கஷ்டத்துக்குலாம் ஏதாவது ஒரு வழிபட சொல்லுவார்ல, அவரை போய் நீங்க பாத்துட்டு வாங்கல அப்படின்னு சொல்லி குசேலனுடைய மனைவி சொல்றாங்க. ஆனா குசேலனுக்கு கிருஷ்ணனை போய் பாக்குறதுக்கு மனசே இல்ல. ஏன்னா அவ்வளவு பெரிய அரசனா இருக்கிறாரு, நம்ம இவ்வளவு ஏழ்மையான சூழ்நிலையில இருக்கிறோம், நம்ம போய் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு ரெண்டு மனசா இருக்கிறாரு. இருந்தாலும் தன்னுடைய மனைவி சொன்னதுக்காக அவர் பாக்குறதுக்காக ஒரு அழுக்கு படிஞ்ச வேஷ்டிய கட்டிட்டு நடைபயணமா போறாரு. இருந்தாலும் கிருஷ்ணனுக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணும்னு மனசுல ஆசை இருக்கு, கையில காசு இல்ல. ஆனாலும் கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடித்தமான அவளை மட்டும் கொஞ்சமா வாங்கி எடுத்து தான் கையில வச்சிருந்த அந்த துண்டுல மூட்டை மாறி முடிஞ்சு எடுத்துக்கிட்டு போறாரு. துவாரகையினுடைய அரண்மனைக்கு போய் அவர் உள்ள போறதுக்கு நின்னா அங்க இருக்கிற வாட்ச்மேன் இருப்பாரு பாத்தீங்களா, காவலர்கள், அவங்க உள்ள விடவே மாட்டிக்கிறாங்க. என்ன காரணம்னு கேட்டா, இந்த குசேலன் நானும் கிருஷ்ணனும் சின்ன வயசுல ஒன்னா படிச்சோம், அவர் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றாரு. அதனாலயே விடமாட்டிக்கிறாங்க. ஏன்னா கிருஷ்ணனுடைய ஃப்ரெண்டு இப்படியா இருப்பாங்க, கண்டிப்பா இவர் வேற யாரோ இருக்கும், வேணும்னே போய் சொல்லி உள்ள வர பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி காவலர்கள் உள்ள விடவே இல்ல. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் குசேலன் அரண்மனைக்குள்ள வராரு. இவர் வந்திருக்கிற செய்தி காவலர்கள் மூலமா கிருஷ்ணனுக்கு காதுக்கு போயிடுச்சு. கிருஷ்ண பரமாத்மா வேகமா ஓடி வராரு அரண்மனையை நோக்கி. அங்க தன்னுடைய நண்பனான குசேலன் அப்படியே கையில புடிச்சு கூட்டிட்டு இழுத்துட்டு போறாரு. கட்டி ஆற தழுவி கூட்டிட்டு போய் அந்த சிம்மாசனத்துல தனக்கு இணையா அப்படி உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சு தன்னுடைய மனைவியான ருக்மணியை கூப்பிட்டு கிருஷ்ண பரமாத்மாவும் ருக்மணியும் குசேலனுக்கு பாத பூஜை எல்லாம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு கூட்டிட்டு போய் விருந்து உபசரிப்பு பண்றாங்க. அதெல்லாம் விருந்தெல்லாம் முடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறப்போ குசேலன் தான் கையில வச்சிருக்கிற அந்த அவள் மூட்டை, ஏதோ ஒரு மூட்டை இருக்கு அப்படிங்கறத ருக்மணி கவனிச்சிட்டாங்க. உடனே இதை டைரக்டா கேட்காம இன்டைரக்டா கேக்குறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஏங்க உங்களுடைய நண்பன் உங்களை பார்க்க வந்திருக்காங்க, எதுவுமே உங்களுக்கு வாங்கிட்டு வரலையா அப்படின்னு சொல்லி ருக்மணி கிருஷ்ணன் கிட்ட கேக்குறாங்க. இதை கேட்ட உடனே குசேலன் தயங்கி தயங்கி தான் கையில அப்படி முடிஞ்சு வச்சிருந்தாங்க பாத்தீங்களா துண்டுல, அந்த அவளை அப்படியே எடுத்து கொடுக்கறாங்க. வாங்கின உடனே இதை பார்த்த உடனே கிருஷ்ணன் அப்படியே வெடுக்குன்னு புடுங்கிட்டாரு. புடுங்கி எனக்கு ரொம்ப பிடிச்ச அவளாச்சு அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு வாய் எடுத்து அப்படி சாப்பிடுறாரு. முதல் வாய் சாப்பிட்ட உடனே குசேலனுடைய வீட்டுல இருந்த பஞ்சமெல்லாம் பறந்து போச்சு. ரெண்டாவது வாய் எடுத்து சாப்பிட்ட உடனே அவர் வீட்டுல இருக்க அந்த கடனுக்கெல்லாம் வழி பறந்து வசதியா மாறிட்டாரு. மூணாவது வாய் எடுத்து சாப்பிட போறாங்க. உடனே ருக்மணி தடுத்துட்டாங்க. தடுத்துட்டு ஏன் தடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவர் கிருஷ்ண பரமாத்மா வாமன அவதாரத்துல விண்ணையும் மண்ணையும் ரெண்டு அடியில அளந்துட்டு மூணாவது அடி அளக்கும் பொழுது மகாபலிய முழுசா ஆட்கொண்டுட்டாரு. அதே மாதிரி மூணாவது வாய் அவளை எடுத்து சாப்பிடுறப்போ எங்க குசேலனை ஆட்கொண்டுடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே ருக்மணி அதை தடுத்துட்டாங்க. தடுத்த உடனே கிருஷ்ணன் ஏன் நான் சாப்பிடறத தடுத்த அப்படின்னு சொல்லி ருக்மணி கிட்ட கேக்குறாங்க. உடனே ருக்மணி சொல்றாங்க, இல்லைங்க உங்களுக்கு படைக்க நீங்க சாப்பிடுற எல்லாமே அது ஒரு பிரசாதம் தான், அது ஒரு மகா பிரசாதம். அதனால உங்க நண்பன் உங்களுக்கு ஆசையா கொண்டு வந்த அந்த இதை எனக்கும் கொஞ்சம் கொடுக்க மாட்டீங்களா அந்த அவளை அப்படின்னு சொல்லி ருக்மணி கேக்குறாங்க. கேட்ட உடனே சரி இந்தா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் ருக்மணிக்கு மீதி இருந்த அவளை கொடுத்துட்டாங்க. அதை வாங்கித்தான் ருக்மணி சாப்பிடுறாங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் கடவுளுக்கு படைக்கக்கூடிய அத்தனையும் பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுக்கணும் அப்படிங்கிறது இதுதான் உதாரணம். இதுதாங்க புராண கதை. உங்களுக்கும் இந்த மாதிரி கடவுளுக்கு படைக்கிற பிரசாதத்தை மக்களுக்கு ஏன் கொடுக்கறாங்க அப்படிங்கிறது வேற ஏதாவது காரணங்களோ இல்ல புராண கதைகளோ இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.